நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு வருகிற 21ஆம் தேதி மதுரை பாரபத்தியில் நடைபெற உள்ளது. இதற்காக பிரம்மாண்டமாக ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மாநாட்டிற்கு வருபவர்களுக்கு பார்க்கிங் வசதி எவ்வாறு செய்யப்பட்டுள்ளது என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. மதுரையில் இருந்து தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையின் வலதுபுறத்தில், அதாவது மாநாட்டு திடலுக்கு எதிர்ப்புறம் 300 ஏக்கர் பரப்பளவில் மாநாட்டிற்கு வரும் பேருந்து, வேன், கார் உள்ளிட்ட வாகனங்களை பார்க்கிங் செய்ய பார்க்கிங் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 300 ஏக்கர் பரப்பளவானது 1B 1A என இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி, விருதுநகர், தூத்துக்குடி, ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து அருப்புக்கோட்டை வழியில் வரும் வாகனங்கள் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் இடதுபுறம் திரும்பி பார்க்கிங் 1B பகுதிக்கு செல்லலாம். இந்த பகுதியில் இருந்து வரும் வாகனங்கள் பார்க் செய்வதற்காக 140 ஏக்கர் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று தேனி, திண்டுக்கல், கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர் உள்ளிட்ட மேற்கு மண்டல பகுதிகளில் இருந்து திண்டுக்கல், மேலக்கோட்டை வழியில் பாரபத்தி நோக்கி வரும் வாகனங்கள் பார்க்கிங் 1Aவில் தங்களது வாகனங்களை நிறுத்திக் கொள்ளலாம். இந்த பகுதியில் இருந்து வரும் வாகனங்கள் பார்க் செய்வதற்காக 160 ஏக்கர் ஒதுக்கப்பட்டுள்ளது. சென்னை, விழுப்புரம், காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட வட மற்றும் மத்திய மண்டல பகுதிகளில் இருந்து திருச்சி வழியாக வரும் வாகனங்கள் எலியார்பத்தி சுங்கச்சாவடி அருகே வலதுபுறத்தில் 80 ஏக்கர் பரப்பளவில் பார்க்கிங் 2 பகுதியிலும், இடதுபுறத்தில் 40 ஏக்கர் பரப்பளவில் பார்க்கிங் 3 பகுதியிலும் தங்களது வாகனங்களை நிறுத்திக் கொள்ளலாம். பேருந்துகள் அனைத்தும் ஒரே இடத்திலும், வேன்கள் ஓரிடத்திலும், கார்கள் ஓரிடத்திலும் என தனித்தனியாக பிரித்து வாகனங்களை பார்க் செய்யும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 150 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பார்க்கிங் பகுதியில் 4000 பேருந்துகள், 8000 வேன்கள், 20000 கார்கள் நிறுத்த முடியும் என்று விழா ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். அந்த பகுதியிலேயே தேசிய நெடுஞ்சாலையின் வலதுபுறத்தில் 30 ஏக்கர் பரப்பளவில் இருசக்கர வாகனங்கள் மட்டும் நிறுத்துவதற்கு பார்க்கிங் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பேருந்து, கார், வேன் என அவரவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் மட்டுமே அந்தந்த வாகனங்களை பார்க்கிங் செய்ய வேண்டும். சுங்கச்சாவடி அருகே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பார்க்கிங் பகுதியில் வாகனங்களை பார்க்கிங் செய்பவர்கள் 2.6 கிலோமீட்டர் தூரம் மாநாட்டு திடலுக்கு நடந்து வர வேண்டிய சூழல் ஏற்படும். மேலும் பார்க்கிங் பகுதியிலேயே அவசர ஊர்திகள் நிறுத்தவும், காவல்துறையினரின் வாகனங்கள் நிறுத்தவும் இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் மகேந்திரன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.